பொண்ணுங்கள்ல இருந்து இது காமனா பார்க்க முடியும். முகத்துல முடி இருக்கிறது அப்படிங்கிறது. ஆக்சுவலா அது காமன் தானா? இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான சிம்ப்டம்ஸா? ஓகே. ஸோ 2மே. இப்போ வந்துட்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ரிலேட்டடா ஒரு 4, 5 முடி இந்த சின்ன ஏரியால, இல்லாட்டி ஜஸ்ட் அப்பர் லிப்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஜெனட்டிக்காவும் வரும். இப்போ சப்போஸ் வந்துட்டு நம்ப கிராண்ட் மதர்க்கோ, இல்ல மதர்க்கோ இருக்குன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மோனல் இஷ்யூ இல்லாம அது அப்படியே ஃபெமிலியலா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஜெனடிக். இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காமனா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சாஹா சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அத எப்படி சொல்லுவோம்னா, செபோரியா அதாவது இன்க்ரீஸ் ஆயிலினஸ், ஆக்னே அண்ட் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம். ஸோ ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம்னா கொஞ்சம் இந்த மேல் ஹார்மோன் லெவல்ஸ் வந்துட்டு அதிகமாகுது. அது பிசிஓஎஸ்லயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இம்பேலன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு மேல் டைப்ல ஃபீமேலுக்கு வந்துட்டு ஹேர் இருக்கும் ஃபேஸ்ல. ஸோ நல்லா திக்கா, கோர்ஸா, ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம மெடிக்கலி ஹிர்சூட்டிசம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு ஹார்மோனலி இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வரும். அண்ட் தைராய்டு இஸ் அ வெரி காமன் இஷ்யூ இன் விமன். ஸோ அதுவுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஃபேஷியல் ஹேர் கொடுக்கும். சில பேருக்கு இஃப் தே ஆர் ஆன் சர்டன் மெடிகேஷன்ஸ், சில டேப்லெட்ஸ் வந்துட்டு நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காக நம்ம எடுக்கிறோம்னா, அதில் வந்துட்டு சில பேருக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ்ட் ஹேர் க்ரோத் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹேர் க்ரோத் இருக்குது எனக்கு கொஞ்சம் அப்நார்மலா அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வருதுன்னு வந்துட்டு தெரியலன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க டெர்மடாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்வாங்க. லைக் நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனடிக்கான்னு ரூல் அவுட் பண்ணிட்டு, ஜெனடிக் இல்லன்னா ஹார்மோனல் இவாலுவேஷன் பண்ணணும். ஸோ ஹார்மோனல் இவாலுவேஷன்ல பண்ணிட்டு விச் இன்க்ளூட்ஸ் நம்ம ஹார்மோன் பேனல் அண்ட் தைராய்டு இது. ஸோ நம்ம அதை பார்த்து எதனால வருதுன்னு வந்துட்டு நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்போஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் கைனகாலஜிஸ்ட், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஃபர்தர் ப்ரொக்ரெஷனுக்கு நம்ம ஸ்டாப்